சாத்தான்குளம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கும்போதே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களின் மனமுமே பதட்டமடக்கூடிய அளவிற்கு, கண்ணீர் சிந்தக்கூடிய அளவுக்கு, மௌனமாக கடந்து போகிற அளவுக்கு தான் அந்த வார்த்தையை அமைஞ்சது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அறியும். ஃபெனிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் அப்பா மகன் இவர்கள் இருவரையுமே காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை அப்படின்ற பெயரில் திட்டமிட்ட ஒரு லாக்அப் டெத்தை நடத்துனாங்க. தனிப்பட்ட காவல்துறை அதிகாரியோட ஈகோ காரணத்தினால ஒரு குடும்பமே செதஞ்சு போய் நடுத்தருவில் நின்னாங்க. அந்த குடும்பத்துக்கு எப்படியாவது நீதியை பெற்றுத்தரணும்னு தந்தையையும் மகனையும் இழந்த அந்த ஒட்டுமொத்த குடும்பமுமே கதறி அழுது துடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த வழக்கில் இன்றைய தினம் ஒரு சரியான தீர்ப்பு வந்திருக்கு. இதில் முதல் விஷயம், இந்த தண்டனை விவரம் இது எல்லாமே ஏப்ரல் 9 அறிவிக்கப்படும் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் கைது செய்யப்பட்ட 9 காவலர்களுமே குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபணமாயிருக்கு. ஒரு சாமானிய நீதியை பெறுவதற்கு 6 வருட காலம் ஆயிருக்கு. ஆனாலும் இந்த தீர்ப்பை வரவேற்று 9 காவலர்களும் குற்றவாளிகள் அப்படின்னு சொன்ன ஒட்டுமொத்த நீதிபதிகளுக்கும் நீதித்துறைக்கும் ஒரு ராயல் சல்யூட். இரு பெரும் தலைவர்கள் கலைஞர் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா இவங்களுடைய மறைவுக்கு பின்னாடி தமிழ்நாடு அரசியல் ஒட்டுமொத்தமாக தலைகீழாக மாறிச்சு. அப்போது என்னதான் கலைஞர் மேலே விமர்சனம் இருந்தாலும், அம்மா ஜெயலலிதா மேலே விமர்சனங்கள் இருந்தாலும், இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே பல திட்டங்களை யாருமே திணிக்க முடியாது, பல விஷயங்களை அணுக முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிம்பம் இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையும் உடச்சி சுக்குநூறாக்கி தங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அதுக்கு நம்ம எந்த எல்லைக்கு வேணால் போகலாம் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய சான்றாக இருந்தது 2 நபர்கள். ஒன்று இபிஎஸ், இன்னொருத்தவர் ஸ்டாலின். இந்த இபிஎஸ் தலைமையில் இருந்த ஆட்சியில தான் ஒரு கொடூரமான ஒரு ஆட்சி நடந்துச்சு. அன்னைக்கு மக்கள் எல்லாருமே பாதுகாப்பாக இருந்தாங்க, இவங்க நல்ல ஆட்சி கொடுத்தாங்க அப்படின்னு இன்றைய தினம் அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. ஆனால் இவங்க பண்ண ஆட்சிக்கான மிகப்பெரிய சாட்சி தான் இந்த சாத்தான்குளம் வழக்கு. ஒரு மொபைல் ஃபோன் கடை வச்சிருக்காங்க. அந்த மொபைல் ஃபோன் கடை வச்சிருக்கக்கூடிய தந்தை மகன் ஒரு விசாரணைக்கு அப்படின்னு கூட்டிட்டு அழைச்சு சென்று ஒரு காவல்துறை அதிகாரி தனக்கு இவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு ஈகோ காரணத்தினால, ஒரு தனிப்பட்ட ஈகோ அந்த 2 பேருக்கு நடுவில் இருந்த காரணத்தினால அவங்கள விசாரணைக்குன்னு அழைச்சு கொண்டு போய் கொடூரமா சித்திரவதை பண்ணி, இரவு முழுக்க நம்ம வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது அப்படி கொடூரமா சித்திரவதை பண்ணி ஒரு குடும்பத்தையே சிதைச்சிட்டாங்க. தந்தை மகன் 2 பேருமே மரணம் அடைஞ்சிடறாங்க. இந்த விஷயத்தை கேட்டு தமிழ்நாடு முழுவதும் அந்த அளவுக்கு எதிர்ப்பு அலை வீசியது. சரி, 2 பேர் இறந்து போயிட்டாங்க. உடனடியாக தார்மீக பொறுப்பேற்று ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும், அன்னைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமி, என்னுடைய ஆட்சிக்கு கீழே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது நல்லதோ கெட்டதோ இதை யார் பொறுப்பேற்கணும், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு மரணம் நடந்திருக்கு, அந்த இடத்துல களத்தில் போய் நான் நிற்பேன், என்னுடைய அமைச்சர்கள் நிற்பாங்க அப்படின்னு நின்றுருந்தாருன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அவர் கூட நின்றுருக்கும். இது எப்படியோ நடந்துருச்சு, நான் காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே என்னோட கட்டுப்பாட்டில் தான் வச்சிருந்தேன், ஆனால் அதை தாண்டி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இதுக்கு முழு பொறுப்பேற்று நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம நான் பார்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஒரு நேர்மையான நல்ல முதலமைச்சர்னு சொல்லலாம். அதே போல அனிதா அப்படின்ற ஒரு மாணவி, அப்பாவி மாணவி, அன்னைக்கு நீட் அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். அந்த மரணத்துக்குமே போகல. இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்த அரசுல எத்தனை குடும்பங்கள் கொடூரமான சித்திரவதை அனுபவிச்சு அப்படின்றது இன்னைக்கு ஜெயராஜ், ஃபெனிக்ஸ் அவங்களுடைய குடும்பத்துக்கு தான் தெரியும். நம்ம எல்லாருமே சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி திமுகவை விட பரவாயில்ல அப்படின்னு. நம்ம 2 தவறு தான் மீண்டும் மீண்டும் பண்றோம். பேய்க்கு பயந்து பிசாசுக்கிட்டையும், பிசாசுக்கு பயந்து பேய்கிட்டையுமே இப்படி 2 கட்சிகளுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உடனே இப்போ இந்த அதிமுக ஆட்சியெல்லாம் கொடூரமான ஆட்சியா இருக்குன்னு சொல்லி திமுகவுக்கு வாக்கு செலுத்துறது. திமுக என்ன பிரச்சனை, அங்க சொன்னாரு சாத்தான்குளம் வழக்கு கொடூரத்தின் உச்சம், இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, எனக்கு நெஞ்சம் பதறுகிறது அப்படின்னு சொன்ன ஐயா ஸ்டாலின் ஆட்சியில தான் அங்க சாத்தான்குளம்னா இங்க ஒரு திருப்புவனம், அங்க ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் அப்படின்னா இங்க அஜித் குமார், அங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்குனா இங்க அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கு. 2க்கும் பெரிய அளவுல வித்தியாசமே கிடையாது. அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல், அங்கேயும் கொள்ளை இங்கேயும் கொள்ளை, அங்கேயும் அடக்குமுறை இங்கேயும் அடக்குமுறை, எந்த மாற்றமுமே கிடையாது. ஆனா அன்னைக்கு இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி எதை பற்றியுமே கவலை கொள்ளாமல் அவர் பாட்டுக்கு அவரோட அரசியலை பண்ணணும் அப்படின்னு டெல்லிக்கு பயணம் பண்ணிட்டு இருந்தாரு. அதே போல இன்னொரு சம்பவம் தான் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கும் கூட. இது எல்லாத்தையும் கடந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு 13 அப்பாவி உயிர்களை நம்ம இழந்தோம். இப்படி ஒவ்வொரு வழக்குமே ஒவ்வொரு பிரச்சனைக்குமே மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து பிரச்சனையை ஏற்படுத்தி எதிர்கட்சிகள் எல்லாம் குரல் கொடுத்து அரசியல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அரசாங்கத்தின் முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று அதுக்கப்புறம் சரி வாங்க நான் உங்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தரேன், இந்த வழக்கை இங்க மாத்திரேன் அங்க மாத்திரேன்னு சொல்லுவாங்க. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, தன்னுடைய பதவியை காப்பாற்றணும், அந்த பதவியை இருக்க வச்சுக்கணும். அப்ப எடப்பாடி பழனிசாமியோட ஐயா ஸ்டாலின் ரொம்ப மேன்மையான ஒருத்தரன்னு கேட்டா அவரும் கிடையாது. இன்னைக்கு அவருடைய ஆட்சிகள்ல எவ்வளவு கொடூரமான சித்திரவதைகளை மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்று. ஏங்க ஒரு நல்லா பாருங்க, ஒரு சாமானியன் ஒரு உயிர் பலியாயிருச்சு, ஒரு குடும்பம் செதஞ்சு போச்சு. அந்த குடும்பத்துல 2 ஆண்களுமே சம்பாதிக்கக்கூடிய நபர்கள், இன்னும் எத்தனை ஆண்டு காலம் அவங்க இருந்திருப்பாங்க, இதுவரைக்கும் அந்த குடும்பத்தோட அவங்க பயணிச்ச நாட்கள் எவ்வளவு கொடூரமான சித்திரவதை அனுபவிக்கணும். இந்த வழக்கு நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம், இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் பேசுறோம், தீர்ப்பை பேசுறோம். ஆனா இந்த ஒவ்வொரு ஃப்ரேமையும் பார்க்கும்போது அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு வலியை கொடுக்கும், தன்னுடைய அப்பாவை பார்க்கும்போது, தன்னுடைய அண்ணனை பார்க்கும்போது அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு வலியை கொடுக்கும். இதை பத்தி யாருக்குமே கவலை கிடையாது, அக்கறை கிடையாது.
அப்படி கொடூரமான இத்தனை விஷயம், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, சாத்தான்குளம் வழக்கு, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, இவ்வளவு விஷயங்களையும் பண்ண ஒரு நபருக்கு தான் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற அந்தஸ்தை இந்த தமிழ்நாடு கொடுத்துருக்கு. காரணம் என்ன? ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் நம்ம வீட்டில் பிறக்கல, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடில் 13 பேர் செத்தவங்க நமக்கு உறவினர்களா இல்லை, இப்படி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட எந்த ஒரு நபருமே நம்ம குடும்பம் சார்ந்தவர்கள் இல்லை. அப்போ இந்த சுயநலமான அரசியல் இது எல்லாத்துக்கும் என்ன மாதிரியான செய்தி கொடுக்குதுன்னா, நாளைக்கு இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம், நமக்கும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஒரு சித்திரவதையை பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஒரு மனிதனை எம்எல்ஏ வாக்கி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆக்குறோம் அப்படின்னா இந்த நாடு எதை நோக்கி போகுது அப்படின்றத ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்கணும். ஒரு சாமானியன் உயிர் பலி ஆனதுக்கு இவ்வளவு அழுத்தங்கள் கொடுத்து இவ்வளவு போராட்டங்கள் நடந்ததுக்கு அப்புறம் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு 6 ஆண்டு காலம் கழித்து இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பு நம்ம வரவேற்கிறோம். 9 காவல்துறை அதிகாரிகளுமே குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதுல முக்கியமா அந்த ஸ்ரீதர் அப்படின்றவருமே ஒரு முக்கிய குற்றவாளி அப்படின்னு பார்க்கப்பட்டது. ஆனா இதோட தண்டனை விவரம் ஏப்ரல் 9ஆம் தேதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பை நம்ம முழுமனதாக ஏற்றுக்கொண்டு வரவேற்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு அரசியல்வாதி, ஒரு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர்னு சொல்லி அவர் மரணம் அடைஞ்சிடறாரு. மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் நாங்கள் புதைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. முடியாதுன்னு ஒரு கூட்டம் மறுக்குது. உடனடியாக இதுக்கு தீர்ப்பை பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி உடனடியாக இரவோடு இரவாக நீதிமன்றம் சென்று காலையில தீர்ப்பை வாங்கிட்டு அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை நடத்தி முடிக்கிறாங்க. இதுல நம்ம அரசியல் பேச விரும்பல. ஆனால் இதே ஒரு சாமானியனுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் உயிர் பலி, ஒரு இயற்கையான உயிர் பலி கிடையாது, செயற்கையான உயிர் பலி. அதை தான் தீர்ப்பிலையுமே சொல்லியிருக்காங்க. அப்படி செயற்கையா திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்ட ஒரு சாமானியனுக்கு தீர்ப்பை பெற வேண்டும், நியாயத்தை பெற வேண்டும், நீதியை பார்க்க வேண்டும் அப்படின்னா 6 ஆண்டு காலம் ஆயிருக்கு. இது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு நாட்டில் நம்ம வாழ்றோம் அப்படின்றதுக்கு இதுதான் மிகப்பெரிய சான்று. உடனே அதிமுக சரியில்லை அப்ப திமுக, திமுக சரியில்லை அப்ப அதிமுக. நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பு எல்லாமே ஃபெனிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் அவர்கள் பெற்ற நீதி தான். அது தண்டனை விவரம்லாம் நம்ம டீட்டெயிலாக அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனால் இதிலிருந்து ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு சம்பவமே நம்ம வீட்டில் நடந்தது அப்படி இருந்தால் எப்படி வலிக்கும் அப்படின்றத ஒவ்வொரு குடும்பமும் உணரணும். ஒவ்வொருத்தருமே யோசிச்சு பார்க்கணும். யாருக்கும் நடந்தது நம்ம கடந்து போயிட்டு இருந்தோம்னா நாளைக்கு சின்ன விஷயம் நமக்கு நடந்தா கூட இதே போலதான் எல்லாருமே கடந்து போயிடுவாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு அன்பான கோரிக்கை, இது போன்ற கொடூரமான நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த திமுக அதிமுக இருவரும் திராவிட கட்சிகள் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனா இதை கேள்வி கேட்கிற இடத்துல யாருமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நீங்க என்ன தவறு வேணாலும் பண்ணலாம், நான் என்ன தவறு வேணாலும் பண்ணலாம், ஆனா மக்களை நம்ம தொடர்ந்து ஏமாத்திட்டே இருக்கலாம். இப்ப இதே போல சாத்தான்குளம் மீண்டும் ஒரு முறை வேற ஒரு ஊர்ல நடந்துச்சு அப்படின்னாலும் கூட மக்கள் எல்லாரும் அதை கடந்து போயிடுவாங்கன்ற ஒரு அலட்சியம் இந்த அரசியல்வாதிகள் இருக்கு. ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டா மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இவர்கள் செய்யக்கூடிய அத்தனை அக்கிரமங்களையும் குற்றங்களையும் தொடர்ந்து மறைச்சிட்டே இருக்காங்க. அதை எப்படி மறைக்கிறாங்க அப்படின்னா ஓட்டுக்கு காசு கொடுத்து, மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன், உங்களிடம் 2000 ரூபாய் வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய குற்றத்தை மறைக்கிறாங்க அப்படின்றது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், 2000 ரூபாயை கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து ஒவ்வொரு தலையிலையும் 20000 ரூபாய் எடுத்துட முடியும் அப்படின்ற பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை தொடர்ந்து இந்த அரசியல்வாதிகள் பயணிச்சுட்டே இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே சவுக்கடி கொடுக்கக்கூடிய விதமாக இந்த ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் வழக்கில் எப்படி ஒரு நேர்மையான நியாயமான தீர்ப்பு கிடைச்சதோ அதே போல தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை அக்கிரமங்களுக்கும் அநியாயங்களுக்கும் ஒரு இறுதியான சவுக்கடியை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, சாத்தான்குளம், திருப்போணம், இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். இவை எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நியாயமான பொதுவான நீதியை மக்கள் அனைவரும் தங்களது கைகளால் பெற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வரலாறு அமையும். எனவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே சிந்திக்க வேண்டும். இந்த திராவிட கட்சிகள் இந்த மண்ணிற்கு பேர் ஆபத்தா இல்லையா என்பதை உங்களிடமே நான் விட்டு விடுகிறேன்.